நேயர்களே, நம்ம இன்றைக்கி அனலட்சுமி கிச்சனில் பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம். இது வந்து கோயம்புத்தூர் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சாப்பாடு அரிசி தான் நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். புழுங்க அரிசி, பச்சரிசி எடுத்துக்கலாம். சாப்பாடு அரிசியாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இட்லிக்கு போடுற அரிசியாக இருந்தால் குழஞ்சிரும், ரொம்ப பொங்கல் மாதிரி ஆயிரும். அதனால் வந்து சாப்பாடு அரிசியே ஓகே தான். தென் இது வந்து 1.5 டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஹாஃப் டம்ளர் கொஞ்சம் கூடையே ஒரு 3/4 டம்ளருக்கு நான் துவரம் பருப்பு எடுத்து ஒரு 1 hour சோக் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் போடும்போது கட் பண்ணிவிடுவேன். தென் மல்லித்தலை எடுத்துக்கோங்க. தென் சின்ன வெங்காயம் தான் போடணும். அது சின்ன வெங்காயம் போடும்போது முழுசாக போடுங்க. நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, பெரிய சைஸ் பச்சை மிளகா இருக்கிறனால பாதியாக போட்டு கீறி வச்சுருக்கேன். ஒரு வரமிளகா, தென் பூண்டு வந்து ஒரு 7-8 பூண்டு பல் வச்சுருக்கேன். வரமிளகா வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரை சில்லி வந்து இன்னும் வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து சில்லி பவுடர்லாம் போட போகிறனால நான் வந்து உங்களுக்கு வந்து 2 பச்சை மிளகா, ஒரு ட்ரை சில்லி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டு தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இது டேரெக்டாக நம்ம குக்கரில் பண்ணிடலாம். இது சோக் பண்ணி வச்சுருக்கிறனால, ரைஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறனால நம்மளுக்கு வந்து குயிக்காக அது குக்காகவும் ஆயிரும். ரொம்பவும் குழையக்கூடாது. இப்போ நம்ம பேன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதுக்கு வழக்கம் போல் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் அரிசி பருப்பு சாதம் கொஞ்சம் நெய் வேணும்னா நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம இப்போ பருப்புனாலும் நான் நெய்யும் விட போகிறேன். கடலெண்ணெய், விட்டுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் நெய்யை விட்டுக்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசத்துக்கு. கடைசியாக போடும் நீங்கள் இறக்கலாம். பட் இதுக்குன்னு ஒரு வாசம் ஒன்று இருக்கும் அரிசி பருப்பு சாதத்துக்கு. அது வந்து நீங்கள் கடைசியாக போடும்போது போயிடும். அதனால் நான் இப்போ கொஞ்சம் நெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு தெறிக்கிட்டோம். தெறிக்காமல் போட்டிங்கன்னா கசந்துரும். கடுகு நல்லா வெடிக்குது. நம்ம இந்த டைமில் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. சீரகம், பெருஞ்சீரகம்லாம் போட்டுறாதீங்க, வேறு ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். சீரகம், ஜீரா பவுடர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கு தாளிக்க போடுவோம் இல்லையா, அந்த அளவு நீங்கள் போட்டால் போதும். அடுத்து பெருங்காயம், கட்டியாக இருந்தால் தட்டி போடுங்க, பவுடராக இருந்தால் போடுங்க. பெருங்காயம் போட வாசம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, ஷெலாட்ஸ் போடுங்க, முழுசாக போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அதான் டேஸ்ட் கொடுக்கும். இது வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெடியாக. வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வாசம் வருது. நம்ம இந்த டைமில் இந்த காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கீரி வச்சுக்கிற பச்சை மிளகா, பூண்டு பல், கருவேப்பிலையை போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இன்னொன்று, தக்காளி ஏன் 2 போட்டிருக்கேன் அப்படின்னா ரீசன் என்னென்னா, நம்ம வந்து புளி ஊற்ற போகிறது கிடையாது. புளிப்பு சுவை வேணும் கொஞ்சம். அதனால தான் நம்ம வந்து தக்காளியை நான் 2 தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் போட்டிங்கன்னா அப்புறம் வேறு வெஜிடபிள் பிரியாணியில் தக்காளி சாதம் மாதிரியான ஒரு கொடுத்துரும். அதனால் தக்காளி வந்து 2 போட்டால் போதும். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவு, எப்படி சாம்பாருக்கு எப்படி போடுவீங்களோ அது மாதிரி ஒரு அளவு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அதை போட்டுறேன். அவ்வளோதான். இது வதங்கட்டும். நம்ம இதுக்கு வந்து உப்பு போட்டுடலாம். இப்போ குயிக்காக வதங்கிடும். உப்பு, சாதம், பருப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து அளவாக போட்டுக்கோங்க. அதனால் 2 ஸ்பூன் இந்த சாம்பார் போடுற அளவுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன், ஏன்னா சாதம் இருக்கிறனால. இது வதங்கட்டும். இது வதங்கின உடனே இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பருப்பும், இதையும் போட பிரட்டிடுவோம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து ரொம்பவும் குழையணும்னு அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ குழஞ்சிரும். ஓரளவுக்கு வெந்துருச்சு. அமுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். நாட்டு தக்காளினா குயிக்காக வந்துடும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம்.
அடுத்து காரம் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகா ஒரு ட்ரை சில்லி போட்டிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரியவங்க இருக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ட்ரை சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் தேவையில்லைன்னா நம்ம குழம்பு தூளும் போட போகிறோம், தேவையில்லைன்னா வேண்டாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் நான் கொஞ்சம் ட்ரை சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நான் இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ட்ரை சில்லி பவுடரே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி குழம்பு தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு இதை நல்லா கரட்டி விட்டுட்டு இது கூடையே மல்லித்தழையே போட்டுடலாம். அது ஒரு வாசம் நல்லா கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் இதே அளவு மல்லித்தழையை நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம இறக்கும் போய் திறந்து ஓப்பன் பண்ணோன்னே அப்பையும் போட்டு ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ நம்ம ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணிங்கிறத பார்த்துடலாம். நான் 1.5 டம்ளர் ரைஸுக்கு 1.5 டம்ளர் ரைஸு, 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளருக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2:2னா 4 டம்ளர்ஸ் போடணும். தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கோம், ஊறவும் வச்சுருக்கோம். ஸோ கரெக்டாக 4 போட்டுக்கிட்டாலே போதும் எக்ஸாக்டாக. ஏன்னா ஊற வச்சுருக்கோம், ரொம்பவும் ஊற்றிட்டிங்கன்னா குழஞ்சிரும். இப்போ இந்த டைமில் இந்த அரிசியை தண்ணி இருத்துக்கிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போடுங்க. இதுக்கு சாப்பாடு அரிசியே போதுமானது தான், பாஸ்மதி ரைஸ் தான் போடணும்லாம் அவசியம் கிடையாது. இது குயிக்காக முடிச்சிடலாம். நீங்கள் கட் பண்ணி வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்படியே போட்டு எடுத்துடலாம், பொங்கல் மாதிரி குயிக்காக ஆயிரும். நல்லா சிப்ஸு இல்லை பொட்டேட்டோ ஃப்ரை அது மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்பைசியான சைட் டிஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆசமாக இருக்கும். இப்போ நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்பைஸியாக ஒரு பொரியல் வச்சுக்கலாம், பிக்கிள் வச்சுக்கலாம், அப்பளம்லாம் அது போதாலே போதும் தான், உடம்புக்கும் நல்லது. குயிக்காக முடிஞ்சிடும். கோயம்புத்தூர்லலாம் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இதை போட்டு நம்ம நல்லா ஒரு தடவை இது கூட சேர்த்து விட்டுடலாம். இப்போ அரிசி வந்து கொஞ்சம் ஊறி இருக்குது, இதுலேயும் கொஞ்சம் சூடாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நான் சொன்ன அளவு தான். இப்போ நான் 2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பிகாஸ் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளருக்கு நீங்கள் பருப்பு எடுத்துக்கிட்டாலுமே 2 டம்ளர்ஸ் டோட்டலாக எடுத்துக்கிட்டால் 2:2 4. ஸோ நான் 4 டம்ளர்ஸ் இப்போ தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி நான் அளவாக ஊற்றிட்டேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாதீங்க, பிகாஸ் நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம், அதனால் குழஞ்சிரும். இல்லை உங்களுக்கு குழைவாக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் எடுத்துகிட்டு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா அதை விசில் வரும்போதே நல்ல வீடு முழுக்க பருப்பு சாதம் மணக்கும். இங்கே பாருங்கள், ரொம்பவும் குழையில, ரொம்பவும் உதிரியாக இல்லை. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் மல்லித்தழையை போட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ பசங்களுக்கு நெய் விட்டு கொடுக்கணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி தாளிக்கும் போது போட்டனால இப்போ போடலை. ஒரு சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸ் போகிறவங்க. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கு வந்து சைட் டிஷ்ஷில் பொட்டேட்டோ ஃப்ரை அது மாதிரியான கொஞ்சம் ஸ்பைஸியாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.